அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்பெஷல் டெட்டுக்கான பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ்க்கான 70 டேஸ் ஸ்டடி பிளான் அதே போல் அதற்கான டெஸ்ட் பேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ரெஸ் ரிலீஸில் நமக்கு எக்ஸாமுக்கான டேட் வந்து 24/1 அதே போல் 25/1 பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி ஜனவரி மாதம் நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம ஒரு ஸ்டடி பிளானை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்து நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி உங்களுக்கு நம்ம அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் டெஸ்ட் பேட்சும் இருக்குது. சரிங்களா, எல்லா சப்ஜெக்ட்டும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டான டெஸ்ட் பேட்ச் வந்து ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக ஆப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். பிளான் பார்த்துட்டு அதன் பிறகு ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பிளானை பேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிளான் என்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, டெஸ்ட் என்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும், இதற்கான ஆஃபர் ப்ரைஸ் என்ன, முன்னாடியே நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா என்ன ப்ரைஸ்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், டெஸ்ட்டை எப்படி அப்டேட் பண்ணுவாங்க, டெஸ்ட் அப்டேட் பண்ண பிறகு நீங்கள் எப்படி எழுதலாம், அதே போல் மார்க் ரேங்க் இதெல்லாமே எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லா விதமான தகவலும் இந்த ஒரே வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இது மேக்ஸ் சயின்ஸ் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ்க்கான 70 டேஸ் ஸ்டடி பிளான். இதே போல் சோசியல் சயின்ஸ் தனியாகவும் பேப்பர் 1க்கு தனியாகவும் நான் தனித்தனி வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல்ல ஸ்டடி பிளான் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸ்டடி பிளான் வரக்கூடிய 28ஆம் தேதி. சரிங்களா, உடனே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் நவம்பர் எண்டு வரலையும் வெயிட் பண்ண வேண்டாம். நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அதன் பிறகு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டைம் இல்லாமல் போயிடும். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் டிசம்பர் மட்டும்தான் இருக்கும், ஜனவரியில் எக்ஸாம் வந்துடும். ஸோ ஜனவரி எண்டில் எக்ஸாம் டேட்டே சொல்லிட்டாங்க. நமக்கு நோட்டிஃபிகேஷன் நவம்பர் எண்டில் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா டைம் போயிடும், பின்னாடி வந்து படிக்க டைம் இல்லாமல் போயிடும். ஸோ வரக்கூடிய இந்த 28ஆம் தேதி வந்து படிக்க பிளான் பண்ணிக்குவாங்க. சரிங்களா, இப்போ இருந்தே நான் ஸ்டடி பிளான் கொடுத்துட்டேன், நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் டெஸ்ட் பேட்ச் வரக்கூடிய 31ஆம் தேதி முதல் தேர்வு நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இருக்கக்கூடிய இந்த 1 வீக் டைமை யூஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்குவாங்க. சரிங்களா, டோட்டலாக எவ்வளோ தேர்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 24 தேர்வுகள் இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 15 தேர்வு நீங்கள் சரியாக எழுதுனீங்கன்னாவே போதுமானது. 24 தேர்வுகள் நம்ம ஸ்டடி பிளான், ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் புக் பேக் டெஸ்ட்டு, நிறைய எக்ஸ்ட்ரா டெஸ்ட் இதெல்லாமே சேர்ந்து ஒரு 18 டெஸ்ட் இருக்கும். ஓவராலாக உங்களுக்கு 42 தேர்வுகள் பக்கம் இருக்கும். மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5500 கொஷின்ஸ்க்கு மேலே வந்து நீங்கள் இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் எழுதுவீங்க. 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா, ஒவ்வொரு டெஸ்ட்டும் 3 நாளைக்கு ஒரு டைம் அப்டேட் பண்ணுவாங்க. டோட்டலாக 70 டேஸ் ஸ்டடி பிளானாக இருக்கும். இது அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் இருக்க போது. இதற்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா 1400 அப்படின்ற ஃபீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த 1 வீக் அப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா 2500 அப்படின்ற ப்ரைஸில் இருக்கும். ஸோ இப்போ அந்த 1500 அப்படின்ற ப்ரைஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஜிபே நம்பர் இதே நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிக்கோங்க. இல்லை டேரெக்டாக அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக ஆப்பில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப்க்கு லிங்க் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். ஆப்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2க்கு தனித்தனியாக இருக்கும். சரிங்களா, பேப்பர் 1ல் இருக்கக்கூடியது ஸ்பெஷல் டெட்டுக்கானது 1200 அப்படின்னு பேப்பர் 1க்கு இருக்கும். பேப்பர் 2ல் சோசியல் சயின்ஸ் தனியாகவும் மேக்ஸ் சயின்ஸ் தனியாகவும் இருக்கும். ஸோ பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ் வேணுன்றவங்க மேக்ஸ் சயின்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ தனித்தனியாக வேணுன்றவங்க தனித்தனியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் சயின்ஸுக்கு 1400 அப்படின்னு ஃபீஸ் இருக்கும். இல்லை ஜிபே பண்ணிட்டு நீங்கள் என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஜிபே நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். டேரெக்டாக ஆப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் இது எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும் அந்த டேட்டில் இருந்து. சரிங்களா, ஸோ ஜிபே பண்ணுறவங்க மறக்காமல் கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன், ஸ்பெஷல் டெட்டுக்கானது ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பேன், எஸ்டெட் அப்படின்ட்டு. இதில் உங்களுடைய நேமு உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு ஜிபே பண்ண எந்த கோர்ஸ்க்கு ஜிபே பண்ணியிருக்கீங்க அப்படின்றதும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 1400 அப்படின்னா 1400 பேப்பர் 1னா பேப்பர் 2. சரிங்களா, ஸோ இது வந்து மேக்ஸ் சயின்ஸ்க்கான பிளான் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ மேக்ஸ் சயின்ஸ்க்கு 1400 பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணும், இப்போ இருக்கக்கூடிய வரக்கூடிய டெட்டுக்கு படிக்கிறேன் அப்படின்றவங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆப்பில் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் எப்படி அப்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட் ஆகும். டெஸ்ட்டு அதே போல் பிளானு, ஸ்டடி பிடிஎஃப். சரிங்களா, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு என்னென்ன நீங்கள் படிக்கணுமோ அதற்கான ஸ்டடி பிடிஎஃப் வந்து ஆப்பில் பிடிஎஃபாக இருக்கும். நீங்கள் இது மொபைலில் மட்டும் பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இது எல்லாமே அதிகமான அகாடமி ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க போகிறீங்க. ஸோ ஆப்பில் தான் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா, நான் புக் பேக் டெஸ்ட் சொன்னேன் இல்லையா, ஸோ இது மாதிரி புக் பேக் டெஸ்ட்டும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். டெஸ்ட் எழுதி முடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரேங்க் மார்க் இது எல்லாமே அப்டேட். டோட்டலாக எவ்வளோ பேர் 150 பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா 150 பேர் டெஸ்ட் எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஆவரேஜாக டைம் எடுத்திருக்காங்க, நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க, ஆவரேஜாக எல்லோரும் என்ன மார்க் வாங்குறாங்க, நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க, இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். சரிங்களா, ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ரேங்க்கு மார்க் இது எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் ஆகும். நமக்கு
எவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு டெட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களோ ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம எடுக்கிறோமா ஒவ்வொரு டெஸ்ட்லையும் அப்படின்றத ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லையும் உடைய மார்க் ரேங்க் இது எல்லாமே அப்டேட் ஆகிடும் சரிங்களா. டெஸ்ட் எழுதி முடித்த பிறகும் அந்த கொஷின் ஆன்சரை நீங்கள் ரீட் பண்ணிக்க முடியும். டெஸ்ட் எழுதும் போதும் இந்த மாதிரி உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ கொஷின் ஆன்சர் இதெல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். நீங்கள் அதை திரும்பவும் படிக்கணும் அப்படின்னாலும் படிச்சுக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் ஆப்பில் சேட் இருக்கும், அதில் இன்ஃபார்ம் பண்ணலாம் நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ரேங்க்கு மார்க் இதெல்லாமே இந்த மாதிரி தான் அப்டேட் ஆகும் சரிங்களா. ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி அப்டேட் ஆகும். ஆப்பில் இப்படி தான் கோர்ஸ் இருக்கும் சரிங்களா. 3 கோர்ஸுமே அப்டேட் பண்ணியிருக்கேன். எந்த கோர்ஸ் வேணுமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேறு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க, சோசியல் சயின்ஸ் படிக்கிறாங்க, பேப்பர் 1 படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க சரிங்களா. ஸோ பிளான் பார்க்கலாம். பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதில் எந்த டேட்டில் நடந்த கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்றதும் கொடுத்துருக்கோம். இதற்கான ஸ்டடி பிடிஎஃப்பும் ஆப்லேயே கொடுத்துருவோம். முதல் தேர்வு என்றைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 சரிங்களா. 10 டேஸ் இருக்குது. இப்போ இருந்தே ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் 1 அப்படின்றது இதில் ஒரு 30 கொஷின் தான் நீங்கள் எழுதுவீங்க. பட் 150 கொஷின்ஸ்க்கான ஸ்டடி பிடிஎஃப் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். அதுலேருந்து ஒரு 30 கொஷின் டெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 1லேருந்து இயல் 3 வரலையும். அப்புறம் இங்கிலீஷ் ஒரு டேர்ம் படிப்பீங்க. எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டேர்ம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளான் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் சரிங்களா. அடுத்த தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த டேர்ம் நீங்கள் படிப்பீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எந்த கொஷின் பேப்பர் நீங்கள் படிக்கணும் இது எல்லாமே ஆப்லேயும் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். எந்த கொஷின் பேப்பர் படிக்கணுமோ அதற்கான ஸ்டடி பிடிஎஃப்பும் ஆப்பில் அப்டேட் ஆகிடும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் முடித்த பிறகு ஒரு 8 கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் படிப்பீங்க. 8 டெஸ்ட் வரலையும், டெஸ்ட் நம்பர் 8 வரலையும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரில் என்ன மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க, நம்ம என்ன மாதிரி ஏரியாவில் படிக்கணும், எந்த மாதிரியான ஏரியாவில் கொஷின் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்றத நீங்கள் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை வளர்ச்சி அதே போல் முன்னேற்றம் இது சம்மந்தமானது சரிங்களா. குழந்தையுடைய கல்வி வளர்ச்சி சம்மந்தமான கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். சைக்காலஜி சம்மந்தமாக வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக இருக்கும். யூனிட் நம்பர் 1 அப்படின்னா குழந்தையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். அப்புறம் யூனிட் 2 குழந்தையின் வளர்ச்சி பற்றிய கொள்கைகள். அப்புறம் யூனிட் 3 அப்படின்னு பார்க்கும்போது கவனம், புலன்காட்சி மற்றும் நினைவு. யூனிட் 4 அப்படின்னு பார்க்கும்போது ஊக்கம் மற்றும் கற்றல். யூனிட் 5 அப்படின்னு பார்க்கும்போது நுண்ணறிவு மற்றும் ஆக்கத்திறன். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் யூனிட் 6 ஆளுமை சரிங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உங்களுக்கு ஸ்டடி பிடிஎஃப் ஆப்பில் அப்டேட் ஆகிடும். அதை நீங்கள் படிச்சுட்டு தேர்வுக்கு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிடிஎஃப்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸும் இருக்கும் சரிங்களா. ஒவ்வொரு சைக்காலஜிலும் 30 கொஷின் இருக்கும். அதுபோல் உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் இதில் கொடுத்துருக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் ஒவ்வொரு டேர்மில் இருந்தும் உங்களுக்கு 30 கொஷின் இருக்கும். தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது 6லேருந்து நீங்கள் 8th வரலையும் இல்லை 10th வரலையுமே அப்படியே இயல் வைஸாக நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க. இதே சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூனிட் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம். 7th வரலையும் உங்களுக்கு டேர்ம் வைஸ் நீங்கள் படிப்பீங்க. அப்புறம் எந்த யூனிட் படிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்போம். மேக்ஸு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து என்ன மாதிரி படிக்கணுமோ அதே போல் தான் ஒவ்வொரு டேர்மாக படிப்பீங்க. அதுக்கப்புறம் 9th 10th வரும்போது உங்களுக்கு என்னென்ன யூனிட் படிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்போம் சரிங்களா. இங்கிலீஷும் அதே போல் தான் டேர்ம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு என்னென்ன யூனிட் படிக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா. மேக்ஸிமம் ஒரு டேர்முக்கு நீங்கள் என்ன படிப்பீங்களோ அதே போல் தான் பின்னாடி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க சரிங்களா. தமிழ் 6ஆம் வகுப்பு முடிஞ்ச பிறகு 7ஆம் வகுப்பு, அது முடிஞ்ச பிறகு 8ஆம் வகுப்பு, அதுக்கப்புறம் 9th 10th. மேக்ஸிமம் 10th வரலையும் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க. இந்த டெஸ்ட் நம்பர் 14 நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, கிட்டத்தட்ட 14, 15 வரலையுமே நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா போதுமானது. ஏன்னா அதுக்குள்ளேயே மேக்ஸிமம் கொஷின்ஸ் கவர் ஆகிடும். நீங்கள் டெட்டுக்கான சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்றதுக்கு இது வரலையும் நீங்கள் நல்லா கவர் பண்ணினாவே போதும். அதுக்கப்புறமும் ஒரு டெஸ்ட் பேட்சில் கம்ப்ளீட்டாக நீங்கள் கவர் பண்ணி முடிக்கணும், இந்த கொஷின்ஸை திரும்பவும் ரிப்பீட்டும் ஆகலாம் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தேர்வுகளும் கொடுத்துருக்கோம் சரிங்களா. 21 தேர்வுகள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிருவீங்க. தமிழில் வந்து 12th வரலையும் கவர் பண்ணிடுவீங்க. அதே போல் இங்கிலீஷில் கிட்டத்தட்ட 12th வரலையும் கவர் பண்ணிடுவீங்க. மேக்ஸை பொறுத்தவரையும் 10th வரலையும் படிச்சினாவே போதுமானது. அதே போல் சயின்ஸ்லையும் 10th வரலையும் படிச்சினா போதுமானது சரிங்களா. இதுலேயும் வெயிட்டேஜ் கம்மி பண்ணி நீங்கள் படிக்க முடியும். கம்பல்சரி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதனால் டெஸ்ட் பேட்ச்லேயே அதை இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் பேட்ச் தனியாக வேணும், எல்லா கொஷின் பேப்பரையும் நான் படிக்கணும் அப்படின்னா தனி டெஸ்ட் பேட்சாக இருக்கும், நீங்கள் அங்கே என்ரோல் பண்ணிக்கலாம். ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22, 23, 24 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 21 தேர்வுகள் டோட்டலாக டாபிக் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 21 டெஸ்ட் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். இது இல்லாமல் புக் பேக் கொஷின் அப்படியே சில இடங்களில் ரிப்பீட் ஆகும். அது தமிழாக இருக்கலாம், இல்லை சயின்ஸாக இருக்கலாம், இல்லை மேக்ஸாக இருக்கலாம். பட் உங்களுக்கு இந்த மேக்ஸ் சயின்ஸ் இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்சில் தமிழுக்கும் சயின்ஸுக்கும் புக் பேக் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா.
உங்களுக்கு ஆப்பில் வந்து டெஸ்ட்டாக இருக்கும் 6ஆம் வகுப்பு தமிழ் 7ஆம் வகுப்பு தமிழ் 8ஆம் வகுப்பு தமிழ் அப்படின்ட்டு தனித்தனியாக உங்களுக்கு ஃபோல்டர் வைஸ் டெஸ்ட்டும் அப்டேட் ஆகும். ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஸ்க்ரீனில் கொடுத்த மாதிரி டெஸ்ட் வந்து அந்த மாதிரி அப்டேட் பண்ணியும் கொடுப்பாங்க. சரிங்களா, நீங்கள் அதை எழுதிட்டு உடைய மார்க் ரேங்க் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றதும் செக் பண்ணிக்கலாம். நமக்கு நவம்பர் எண்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது ஏதாவது சேஞ்சஸ் கொடுக்குறாங்க, சிறப்பு தகுதி தேர்வுக்கு அப்படின்ட்டு ஏதாவது அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அட்டவணை கண்டிப்பாக மாற்றத்துக்கு உள்ளாக்கப்படும். ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி டெட்டுக்கான என்ன பேட்டர்ன் இருக்கோ அந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ண கொடுத்துருக்கேன். தமிழாக இருக்கலாம், அதே போல் சைக்காலஜியாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், மேக்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம். கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக்கு தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஒருவேளை சேஞ்சஸ் இருந்தாலும் ஸ்கூல் புக்கு தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அதுலேருந்து தான் நம்ம டெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி தான் புக் வைஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டேர்ம் வைஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ இப்போ இருந்து படிக்க பிளான் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 90% உங்களுக்கு இதே பேட்டர்னில் தான் இருக்க போகுது. இதை படிச்சிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக டெட்டுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட முடியும். சரிங்களா, ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க இப்போ தான் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதே பிடிஎஃப்பில் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துருப்பேன். ஆப்பில் வந்து டெஸ்ட் எப்படி நடக்கும், கொடுக்கப்பட்ட தேதிகள் அடிப்படையில் தான் தேர்வுகள் நடைபெறும். அதே போல் அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் தான் நீங்கள் எழுத முடியும். ஒருவேளை லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா சிஸ்டம்லேயும் நீங்கள் எழுதிக்கலாம், லேப்டாப் சிஸ்டம்லேயும் நீங்கள் எழுதிக்க முடியும். இது எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட் தான். நீங்கள் எந்த டைம் விருப்பப்படுறீங்களோ அந்த டைம் எழுதிக்கலாம். அந்த டேட்டில் தான் முடிக்கணும் அப்படின்றதில்ல. பட் முடிஞ்ச வரையும் அந்த டேட்டில் 90% முடிக்க பிளான் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம ஒரு ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி முடிக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். டெஸ்ட்டு முடித்த பிறகு உங்களுடைய மதிப்பெண் ரேங்க் இது எல்லாமே ஆப்லேயே அப்டேட் ஆகிடும். மார்க் வந்து உடனே அப்டேட் ஆகிடும். ரேங்க் 2 ஹவர்ஸில் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஏன்னா அதே டைமில் நிறைய பேர் எழுதுவாங்க. ஸோ ரேங்க் வந்து 2 ஹவர்ஸில் அப்டேட் ஆகிடும். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நீங்கள் எந்த அளவு பர்ஃபார்மன்ஸில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரீங்க, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு 70 மார்க் வாங்குறீங்களா, 80 வாங்குறீங்களா, 90 வாங்குறீங்களா அப்படின்றது ப்ராப்பராக உங்களுக்கு ரிப்போர்ட் அப்டேட் ஆகிடும். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கிராஃபும் அப்டேட் ஆகிடும். இது எல்லாமே ஆப்பில் ப்ராப்பராக உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஏற்கனவே வந்து பழைய சிபிடி மோடில் நீங்கள் டெட் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே போல் தான் உங்களுக்கு இருக்க போகுது. சரிங்களா, மற்றவங்களாம் என்ன மார்க் வாங்குறாங்க, என்ன ரேங்க் வாங்குறாங்க, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் 10 டைம் வரலையும் எழுத முடியும். டோட்டலாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி 24 பிளான் பேஸ்டு டெஸ்ட், அது இல்லாமல் புக் பேக் டெஸ்ட் ஒரு 18 டெஸ்ட் இருக்கும். டோட்டலாக 42 தேர்வுகளுக்கு மேலே நீங்கள் எழுதுங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டும் நிறைய இருக்கும். பட் நான் அதை அப்டேட் பண்ணிவிட்டு பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தனியாக அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா, இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஜிபே நம்பர் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ முடிஞ்ச வரையும் 1 வீக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு மறக்காமல் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபார்மில் எந்த பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த பேட்ச்க்கான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிடுங்க. சரிங்களா, நீங்கள் டேரெக்டாக ஆப்பில் ஜாயின் பண்ணுறவங்க டேரெக்டாக ஆப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்பில் 3 கோர்ஸுமே அப்டேட் பண்ணியிருக்கோம். பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ், பேப்பர் 2 இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸுக்கும் தனித்தனி கோர்சஸ் இருக்கும். எது வேணுமோ நீங்கள் அதை என்ரோல் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.